தூக்கி போடுறா கீழே போடுறா தூக்குடா தூக்குடா தூக்கி போடுறா ஏய் போடுறா கீழே போடுறா யாரு வந்திருக்க தெரியுமாடா வந்தாது வந்துட்டா நல்லபடியா நல்ல வார்த்தை சொல்லிட்டு போ யாரு வந்திருக்க தெரியுமாடா யாரு சாமி இந்த ஊர்ல மாரியாத்தா வந்திருக்கா மாரியாத்தா வந்திருக்கா ஆமாண்டா தூக்கி போடுறா கீழே போடுறா மாரியாத்தா வந்திருக்கா மாரியாத்தா வந்துதா ஆமாண்டா என்னத்துக்கு வந்துருக்கீங்க என்ன குறை ஏது யாரா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி ஒரு பையனுக்கு குழந்தை இல்லடா குழந்தை இல்ல யாருக்கு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குழந்தை இல்ல ஆமா அதுக்கு என்னத்துக்கு வந்துக்கிறீங்க ஏய் நான் சொல்றது கரெக்டா இல்லடா ஆமா ஆமா சாமி உண்மை இல்லடா அப்படிதான் அதேதான் சாமி கோவத்தை விடாத பொறுமையா இருந்து சொல்லு என்ன கோவம் அந்த பையனுக்கு குழந்தை இல்ல நான் வரம் கொடுக்கத்த வந்துக்கிறேன்டா நான் தூக்கி போடுறா ஏய் ஒழுங்கா போடுறா ஏய் விடு கீழே போடுற ஏய் நடுவு போடுறா கீழே நடுவு போடுறா சரி ஆமா அந்த பையன் வீட்டுக்கு வீடு ஏய் இறா தூக்குடா தூக்கி போடுறா பொறுமையா விடுறா பாவத்தை விடாம சாமி இறா நான் சொல்றத மட்டும் நீ கேளு நீ குறுக்க இறக்க முழுக்க பேசினா வச்சுக்க சரி சாமி அப்படியே தூக்கிட்டு போய் திட்டாங்காட்டுல போட்டு வந்துருவேன் நல்லா உட்காந்து கும்பிடுறான் சாமி ரொம்ப நாளா குழந்தை வரம் இல்ல ஆமாடா குழந்தை பாக்கி இல்ல அதனால ஆமா அந்த பையனுக்கு குழந்தை வரம் வேணும் அதுக்கு என்ன சாமி சொல்றீங்க என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் அங்க நேரம் எங்க போறது சோழ காட்டுக்கு போற சோழ காட்டு போய் ரெண்டு மூட்டை அரிசி எடுத்து வாடா தூக்கி போடுறா ஏய் போய்மே விடுறா நெஞ்சு வலிக்குது கீழே போறா ஏய் புள்ள கீழே மேல போறா ரெண்டு மூட்டை அரிசி வாங்கிட்டு வரேன் எதுக்கு தெரியுமா அப்பதான் வரம் கொடுக்குவேன் அப்படியா அப்பதான் நான் பிள்ளைக்கு வரம் கொடுக்குவேன் அப்படியா ஆமாண்டா அரிசி வாங்கிட்டியா வாங்கிரு கோழி 2 கோழி அடிச்சிடுறான் என்ன கோழி நாட்டு கோழி பிராயணர் கோழி எல்லாம் அடிக்காத அஞ்சு வந்துரு கருமா தூக்கி புரியா குறுக்க எடுக்க முழுக்க பேசினா அவ்வளவுதான் பிரச்சனை இருங்க ஆமா பிரச்சனை வந்துரும் சொல்றத மட்டும் கேளு சரியா நேரம் அடுத்தது என்ன பண்றேன்னு எத்தனை வச்சுக்க ஒரு சீப்பு செவ்வாழை பழம் அப்பதான்டா புள்ள கொடுக்குவேன் நானு சரி ஒரு சீப்பு பழமா ஒரு தாரு ஒரு தாரி எடுத்துன்னு வாடா ஒரு தாரி செவ்வாழை பழம் ஒரு தாரி எடுத்துன்னு வர அடுத்தது நேரம் என்ன பண்றேன்னா அப்புறம் வந்து 2 லிட்டர் பசுமாட்டு நெய்யா வாங்கு ஆமா இந்த மத்த மாட்டு நெய் எல்லாம் வாங்காத பசுமாட்டு நெய் தான் வாங்கணும் சரியா அடுத்தது நேரம் எங்க போற அப்படியே பொறுமையா மேல தூக்குடா பொறுமையா சொல்றது கேளு பன்னி நெய் எல்லாம் மானா பௌத்தால போயிருந்தா நேரம் முள்ளி குறிச்சு போற நேரம் எங்கடா போற முள்ளி குறிச்சில போயிட்டு அது என்ன மெடிக்கல்டா மீனாட்சி மெடிக்கல் அந்த செருப்பு கடைக்கு பக்கத்துல செருப்பு கடைக்கு பக்கத்துல மீனாட்சி மெடிக்கல் தூக்கி போடுறா
அந்த மீனாட்சி மெடிக்கல்ல மீனாட்சி மெடிக்கல் ஒரு செட்டு பயங்கர மாத்திரம் வாங்கலாம். பயங்கரமா பயங்கர மாத்திரம் வாங்கலாம். ஏன் சாமி மாரியாத்தா அப்படி பயங்கரமா சாப்பிடுமா? மாரியாத்த பயங்கர மாத்திரம் சாப்பிடுறது புள்ள கொடுக்கும். அப்படியா? வாங்கின்னு வாடா. அதெல்லாம் நீ ஏன் கேட்கறான்? அது வாங்கிடுறேன். வாங்கின்னு வரேன். சரி, வாங்கின்னு வாடா. சொன்னது சரி சாமி. அப்படியே மொல்ல தூக்குடா 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 தூக்குடா. அது என்ன சாமி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூக்கணும். ஆமாடா, அப்பதானே புள்ள வரம் கிடைக்கும். ஆமா சரி, சொல்றத மட்டும் கேட்டா குறுக்க பேசாதோ. சரி வாங்கின்னு வர, அப்பதான் வரம் கொடுக்குவேன். சரி, அந்த வீட்டுக்கு அந்த அந்த பையன் படுக்கிற வீட்டுல, அந்த பையனும் பொண்ணு படுக்கிற வீட்டுல, அந்த வீட்டுக்கு 4 வாசப்படி. என்னது? எத்தனை வாசப்படி? 4 வாசப்படி. 2 வாசப்படி. 2 வாசப்படி. ஓ 2 வாசப்படிங்க. 2 வாசப்படி, 4 ஜன்னல். ஆமா சார். 4 ஜன்னல் இருக்குதா? உண்மைதான். எல்லாம் கரெக்ட்டுங்க. உண்மை உண்மைதானே? சரியா? அந்த பையன் ஓட்டு வீடா மெத்த வீடா கூரை வீடாடா? என்ன வீடுடா? இந்த மாதிரி அட்டு விடுங்க. அட்டை வீடா? சரி, அவன் வந்து பாயில படுப்பானா, கட்டில படுப்பானா, இல்ல மெத்த போட்டு படுப்பானா? தூக்கா தூக்கா தூக்குடா. சாமி கட்டில படுப்பான். எதுனால படுக்கும்? கட்டில தான் படுப்பானா? அப்ப கட்டில படுத்தானா அந்த அந்த பொண்டாட்டி வந்து அங்க படுக்கவே கூடாது 9 மாசத்துக்கு. இது அந்த பொரிச்சு படுக்கவே கூடாது. அங்க வந்து என்ன திரும்ப பண்ணும்? கட்டில தூக்கின வந்து கட்டில பொரிச்சு வெளியே வந்து படுத்துக்க சொல்ற கட்டிலோட. அப்படியே முன்னாடி அந்த பொண்டாட்டி மட்டும் உள்ளக்கணும். முன்னாடி கதவும் புறத்தில கதவு இல்ல, முன்னாடி கதவை சாத்திட்டு இந்த கதவை போய் கழட்டிட்டு போயிட்டாங்களா சாமி? முன்னாடி கதவை சாத்திட்டு சாத்திட்டு புறத்தி கதவு மட்டும் அசால் திறந்து வச்சிடறான். சரி, யார் சாமி அது? ஏன்னா அப்பதான் மாரியாத்த வர கொடுக்கும்டா. ஓ பின்னாடி அப்பதானே சரி வரம் கொடுக்கும். அப்படி வரம் கொடுக்குவேன். சரி சார். அந்த சைடுல வந்து அவன் பாக்குற மாதிரி இருந்தா ஒரு சின்ன இட்ட, அந்த இட்டையில தான் அவன் எட்டி பார்க்கணும். கதை வீட்டுல பாக்கணும். கதவு திறந்தாலும் வரக்கூடாது அவன். சரி சார். ஏன்னா அப்பதான் நான் புள்ள கொடுக்குவேன். நானு ஓ நான் தானே உள்ள புள்ள கொடுக்குவேன். ஆமா, மாரியாத்தா நான் தானே புள்ள கொடுக்குவேன். சரியா? அவன் வந்து அந்த பொண்ணு அந்த புள்ள வந்து என்ன தெரியுமா பண்ணும்? என்ன பண்ணு? 9 மாசம் கழிச்சு 9 மாசமா போய் 9 மாசம் கழிச்சு ஒரு மாசமா போகும். நான் சொன்னதெல்லாம் வாங்கின்னு வந்ததான். சரி சாமி. இல்லன்னா புள்ள கொடுக்காரு தூக்கி போடுறா. வாங்கின்னு வந்துட்டியா? சரியா? 9 மாசம் கழிச்சு 10வது மாசத்துல அவன் பொண்டாட்டி பல்லுன்னு கத்துவாடா.